எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. எல்லாரும் வயிறார சாப்பிடணும்னு நினைப்பாங்க. குடும்ப பெண் டைமுக்கு சாப்பிடுகிறதே கிடையாது. ஒரு சில நாட்கள் பட்டினியா இருப்பாங்க. இதனால பாதிப்பு யாருக்கு? குடும்ப பெண்ணுக்கு தான். இப்படி இருக்காதீங்க. ஒரு குடும்பத்தையே நீங்க பசி இல்லாம பார்த்துக்கிறீங்க. அதுக்கு நீங்க ஆரோக்கியமா இருக்கணும். உங்களோட பாடி ஹெல்த்தியா இருக்கணும். உங்கள ஃபர்ஸ்ட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க சாப்பிடுங்க. ஓகேவா? அதுக்கு பிறகு எல்லாருக்கும் குடுங்க. யாரும் எதுவும் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம சாப்பிட்டா தெய்வ குத்தம் ஆயிடும் மாதிரி ஒரு சிலரெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க ஆரோக்கியமா இருந்தா மட்டும் தான் உங்கள நம்பி இருக்கிறவங்கள, உங்கள சுத்தி இருக்கிறவங்கள நீங்க ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். அத மறந்துடாதீங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள நீங்க கவனிக்கல அப்படின்னா, இறுதி நாட்கள்ல உங்கள கவனிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்கவங்க வேலைய பார்த்து போயிட்டே இருப்பாங்க. நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, "நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேனே! நான் கூட நேரத்துக்கு சாப்பிடல. நான் நெறைய நாள் பட்னியா இருந்திருக்கிறேன். எல்லாரையும் பசியார சாப்பிட வச்சேனே! எனக்கு இன்னைக்கு ஒரு வாய் சாப்பாடு தருகிறதுக்கு யாரும் இல்ல." அப்படின்னு ஃபீல் பண்ணி பின்னால யோசிக்காதீங்க. நீங்க ஹெல்த்தியா இருந்தீங்க அப்படின்னா, பின்னால யாரோட கையையும் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். இந்த நாள்ல இருந்தே, இந்த வயதுல இருந்தே, அது எந்த வயதா இருந்தாலும் உங்களோட ஹெல்த்ல ஃபர்ஸ்ட்டு கவனம் வைங்க. அதுக்கு பிறகு உங்க சுத்தி இருக்கிறவங்களையும் கவனியுங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது.